ஹாய் எவ்ரிவன், ஐம் ரெஜி. இந்த வீடியோவில் சினுவா அச்சுபியோட லவ் சைக்கிள் அப்படிங்கிற போயம் பற்றி பார்க்க போகிறோம். இந்த போயமில் சன் அண்ட் எர்த் யாருக்கு சிம்பிளைஸ் பண்ணி சொல்லியிருக்காங்கன்னா ஃபீமேல் அண்ட் மேலுக்கு சொல்லியிருக்காங்க. ஒரு லவ்வர்ஸ் எடுத்துக்கலாம். அதில் மேல் லீடும் ஃபீமேல் லீடும் எப்படி அவங்க லைஃப்பை லீட் பண்ணுவாங்க, டெய்லி லைஃப் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க. அதை டைரக்ட்லி ஒரு மேல் அண்ட் ஃபீமேல் கேரக்டரை யூஸ் பண்ணாமல் அவங்க ஒரு சன்னாகவும் எர்த்தாகவும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. மேலே சன்னாகவும் ஃபீமேலை எர்த்தாகவும் சொல்லியிருக்காங்க. ஒரு சின்ன போயம் தான். ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாக பார்ப்போம். At dawn slowly the sun withdraws his long misty arms of embrace happy lovers. காலையில் விடிய காலமே சூரியன் என்ன பண்ணுது, அதோட வேலையை பார்க்குறதுக்காக தன்னோட ஃபீமேலை எர்த்தை விட்டுட்டு போகுது. அதோட கரங்களை அணைச்சி அந்த கையை எடுத்து விட்டுட்டு போகுது. அந்த போகிற நேரத்தில் அந்த மிஸ்டி ஆர்ம்ஸ்ன்னு சொல்கிறாங்க. சூரியனோட அந்த பனிமூட்டமான ஒரு மிஸ்டி மீன்ஸ் புகைமூட்டமான கையை விட்டுட்டு போகுது. ஸோ அதனால் எத்து மேலே எப்படி இருக்குது, ஒரு டியூயி ஸ்வெண்ட், ஒரு நல்ல லவ்வபிள் ஒரு பர்ஃப்யூம் பூமி மேலே அடிக்குது அது விட்டுட்டு போகிற சமயத்தில். ஸோ ஹாப்பி லவ்வர்ஸ் அப்படின்னு சொல்லி முடிக்கார். என்ன சொல்கிறாங்கன்னா, காலையில் எழுந்திரிச்சதும் ஒரு மேல் என்ன பண்ணுறாரு, தன்னோட வேலையை பார்க்குறதுக்கு தன்னோட ஃபீமேலை விடியக்காலமே விட்டுட்டு போகிறார். அப்படி போகும்போது அந்த ஃபீமேல் லீட் எப்படி இருப்பாங்க, காலையிலே ஒரு வாசமாக, ஒரு மகிழ்ச்சியாக, ஒரு சந்தோஷமாக அவங்கள வழி அனுப்பி வைப்பாங்க. ஸோ பார்க்குறதுக்கு இந்த சன்னும் எர்த்தும் அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Whose excisions leave no aftertaste nor slush of love combustion, earth perfume in due of fragrance wakes. ஸோ இப்படி சூரியன் விலகி போகும்போது பூமி எப்படி இருக்கணும், நிறைய வேலை அவங்க நைட்லாம் பார்த்துருப்பாங்க, அவங்க கிச்சன் வேலைகள் இதுன்னு எல்லாத்தையும் பார்த்துருப்பாங்க. சூரியனே ஏர்த்தோம் ஈவன்தோ இருந்தாலும் காலையில் எழுந்திரிச்சு அவங்க போகும்போது அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க. சூரியன் போகுது ஃப்ரெஷ்ஷாக, எந்தவித கஷ்டத்தையும் பூமிக்கு கொடுக்காம. அதே மாதிரி பூமியும் எப்படி இருக்குது, சூரியனோட காலையில் எம்பரசப்பட்டதும் அது வாசமாகவும் அழகாகவும் இருக்குது. To whispers of her soft-eyed light, later he will wear out his temper, plowing the vast acres of heaven and take it out of here in burning darts of anger. Long accustomed to such caprice, she waits patiently. ஸோ வேலைக்கு போன அந்த சூரியன் என்ன பண்ணுது, நேரம் ஆக ஆக ஃப்ரஸ்ட்ரேஷனாலையும் வேலை பார்த்துட்டே இருக்குங்கிற ஒரு எச்சல்னாலையும் என்ன பண்ணுது, தன்னோட கோபத்தை தன்னோட வெப்ப கதிர் மூலியமாக இந்த பூமி மேலே, பூமியோட ஏக்கர்ஸ் மேலே தன்னோட வெப்பத்தை சூரியன் வெப்பத்தை திணிக்குது. அப்படி இருந்தாலும் இந்த ஃபீமேல் லீடு, அதாவது எர்த் என்ன பண்ணுது, ஒரு ஃபீமேல் மணிக்க, ஒரு கேர்ள் மணிக்க, சரி நம்ம இதை ஏற்றுப்போம், இதெல்லாம் மாறிடும், இது எப்போ நடக்கிறது தானே அப்படின்னு நினச்சிக்குது. கேப்ரைஸ்னால் திடீர்னு வருகிற ஒரு உணர்ச்சி, இமோஷன். For evening when thoughts of another night will restore his mellowness and here power over him. இதெல்லாம் எதுக்காக அந்த பூமி செய்யுதுன்னா, ஆட்டோமேட்டிக்காக சாயங்காலம் வரவுமே, நைட்டு வரவுமே சூரியன் தன்னோட பழைய நிலைமைக்கு வந்துடும். தன்னோட சாஃப்டான அந்த ஈவினிங் வெளிச்சத்தை பார்த்துருக்கீங்களா, சூரியன் சன் செட் ஆகிறத, எவ்வளோ அழகாக ரம்யமான ஒரு சாஃப்டான ஒரு ரேஸ் நம்ம பூமி மேலே படும், அதை நினச்சிக்கோங்க. அந்த மாதிரி எத்தனை நினைக்கிது எப்படின்னாலும் இவர் சாயந்தரம் ஆனோன்னு, நைட் ஆனோன்னு தன்னோட பழைய நிலைமைக்கு வந்துடுவார். ஸோ அது வரைக்கும் நம்ம பொறுத்துப்போம், அதுக்கப்புறம் நம்மளோட அன்பை அவருக்கு வெளிப்படுத்துவோம் அப்படின்னு சந்தோஷமாக நினச்சிக்கிட்டு காய்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எதுவும் டவுட்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.